ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கேம்ப்லேயும் வந்து 10th அண்ட் 11th வந்து பேப்பர் கரெக்ஷன் வந்து முடிகிற மாதிரி இப்போ சூழ்நிலை வந்து இருக்குது. இந்த நிலைமையெல்லாம் நிறைய பேர் வந்து ப்ரோ ஃபைனல் டச்சாக வந்து எந்த மாதிரி பேப்பர் திருத்துறாங்க, முக்கியமாக 10th 12th வந்து எந்த மாதிரி மார்க் போகிறாங்கன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிங்க. ஏன்னா லாஸ்ட் டேவோட பேப்பர் கரெக்ஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரியாமல் வந்துருக்கு. ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரிசல்ட் உங்களுக்கு வந்து எப்படி வந்து வரும், நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண மார்க்கோட அதிகபட்சமாக வந்து வருமா வராதா, முக்கியமாக நீங்கள் வந்து பாஸ் ஆகிருவீங்களா, எல்லாமே டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வந்து பார்க்குறீங்கன்னா மறக்காமல் அந்த லைக் பட்டனும் சப்ஸ்கிரைப் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து பப்ளிக் எக்ஸாம் பற்றியும் அப்புறம் வந்து பேப்பர் கரெக்ஷனோட டே பை டே அப்டேட் நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம். அதனால வீடியோ பார்க்குறவங்க இன்னும் கூடியும் வந்து லைக் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் பண்ணிடுங்க. நீ கொடுக்குற ஒரு லைக்கும் ஒரு சப்ஸ்கிரைபரும் எனக்கு வந்து மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோ போகிறதுக்கு ரொம்பவே வந்து பயனுள்ளதாக வந்து இருக்கும். அதனால் வீடியோ பார்க்குறவங்க பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு நான் தான் நம்புகிறேன். பண்ணிட்டீங்களா? ஸோ பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். மறக்காமல் வந்து பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக நிறைய பேர் வந்து டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. எதுக்காண்டி நான் வந்து டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ண சொல்கிறேன் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கூல் ரீஓப்பன் அப்டேட்டு, அப்புறம் வந்து ஏதாவது இன்ஃபர்மேஷன், அதாவது ரொம்ப பிரேக்கிங் நியூஸாக இருக்கும் தெரியுமா, அதெல்லாம் எடுத்து டக்குன்னு வீடியோ எடுத்து போட முடியாது. அதெல்லாம் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஜஸ்ட் மெசேஜ் மூலியமாக உங்களுக்கு நான் வந்து தெரியப்படுத்துவேன். அதனால டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுவுமே வந்து லிங்க் நான் கீழே நான் கொடுத்துருக்கேன். மறக்காமல் டெலிகிராம் குரூப்லையும் அண்ட் சப்ஸ்கிரைபும் வந்து பண்ணிடுங்க. இப்போ நம்ம வந்து மெயின் டாபிக் வந்து வரலாம். நான் ஆல்ரெடி வீடியோவில் ஸ்டார்டிங்கில் மென்ஷன் பண்ண மாதிரி 10th 12th வந்து மோஸ்ட்லி பேப்பர் கரெக்ஷன் முடிஞ்சிருச்சு. பட் சம் கேம்பில் மட்டும் வந்து இன்னும் கூடியும் வந்து பேப்பர் கரெக்ஷன் நடைபெற்றுட்டு இருக்குது. அது வந்து பெரிய கேம்ப்பு. சில கேம்ப்லலாம் வந்து அதிகபட்சமாக வந்து பேப்பர் வந்து வரும். அந்த கேம்பில் மட்டும்தான் வந்து இப்போ 10th 12th வந்து பேப்பர் கரெக்ஷன் போய்கிட்டு இருக்கு. மற்றபடி மோஸ்ட்லி வந்து என்ன சொல்லணும் அப்படின்னா, எல்லா செக்ஷனுக்கும், அதாவது 10th 12th 12th 3 செக்ஷனுக்கும் வந்து பேப்பர் கரெக்ஷன் முடிஞ்சிருச்சு. இந்த நிலைமையில் நிறைய பேருக்கு வந்து ரிசல்ட் வந்து எப்படி வந்து வரும் அப்படி சொல்லிட்டு வந்து ஒரு கன்ஃபியூஸாகவே இருந்திருக்கீங்க. நம்ம ஆல்ரெடி வந்து 10th 12th 12th எந்த மாதிரி பேப்பர் கரெக்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு சப்ஜெக்ட் வைஸாக நம்ம வந்து போட்டிருக்கோம். அதனால் பார்க்காதவங்க அதை நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ நான் உங்களுக்கு நான் புரிகிற மாதிரி நான் சிம்பிளாக வந்து சொல்லிடுறேன். 10th பொறுத்த வரைக்கும் இந்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து எல்லா பேரும் வந்து நல்ல மார்க் தான் எடுப்பீங்க. முக்கியமாக சயின்ஸில் வந்து இந்த வாட்டி 10th வந்து மார்க் வந்து அதிகபட்சமாக வந்து கொஞ்சம் வந்து குறையும் அப்படி சொல்லிட்டு வந்து சொல்லியிருக்காங்க. மற்றபடி மோஸ்ட்லி வந்து எல்லா பேரும் வந்து பாஸ் ஆகிடுவீங்க. அண்ட் மேத்ஸில் வந்து முக்கியமாக 100க்கு நிறைய பேர் 98 எடுத்திருக்கீங்க. அண்ட் 95லேருந்து 90 அந்த ரேஞ்சில் வந்து நிறைய பேர் வந்து மேத்ஸில் வந்து எடுத்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு இப்போ ரீசென்ட்லி வந்து இன்ஃபர்மேஷன் வந்து கிடச்சிருக்கு. அண்ட் சோசியல் பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி தான். அதாவது 100க்கு வந்து நிறைய பேர் 95 97 அந்த மாதிரி வந்து ரேஞ்சில் எடுத்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு அதுவுமே வந்து சொல்லியிருந்தாங்க. நிறைய பேரும் வந்து மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு வந்து அதுவுமே வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதனால மோஸ்ட்லி நீங்கள் வந்து பயப்படாதீங்க, உங்களுக்கு நல்ல மார்க் தான் வந்து வரும். முக்கியமாக 10th வந்து இந்த வாட்டி பேப்பர் கரெக்ஷன் நல்லா தான் வந்து பண்ணியிருக்காங்க. நீங்கள் நினச்ச மார்க்கோட அதிகபட்சமாக தான் வந்து வரும். அண்ட் 11th பொறுத்த வரைக்கும் இந்த வாட்டி வந்து கிரேஸ் மார்க் வந்து கிடையாது. இன்னும் கூடியும் வந்து நிறைய பேர் ப்ரோ கிரேஸ் மார்க் இருக்கா, கிரேஸ் மார்க்கை பற்றி அப்டேட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்டுட்ருக்கீங்க. கிரேஸ் மார்க் கிடையவே வந்து கிடையாது. பேப்பர் கரெக்ஷனும் வந்து முடிச்சிட்டாங்க. கிரேஸ் மார்க் இல்லாதனால உங்களுக்கு மார்க் போட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்ல வரல. உங்களுக்கு நல்லா தான் வந்து போட்டிருப்பாங்க. ஆனால் என்ன அப்படின்னா 11th இந்த வாட்டி பாஸ் பெர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் வந்து சென்டம் வந்து மோஸ்ட்லி வந்து இந்த வாட்டி இருக்காது அப்படி சொல்லிட்டு தான் வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது சென்டம் இருக்கும், போன வருஷத்தை கம்பேர் பண்ணுறதோட அந்த பெர்சன்டேஜ் இருக்கும் தெரியுமா, அந்த பெர்சன்டேஜில் வந்து கொஞ்சம் வந்து கம்மியாகும் அப்படி சொல்லிட்டு வந்து சொல்லியிருக்காங்க. கொஸ்டின் பேப்பர் ஓகே கொஞ்சம் மீடியமாக தான் வந்து கேட்டிருந்தாங்க. இருந்தாலும் வந்து சென்டம் பெர்சன்டேஜில் வந்து கொஞ்சம் குறையும் அப்படி சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. மற்றபடி நான் வந்து பாஸ் ஆயிடுவேனா இல்லை வந்து நான் எந்த மாதிரி மார்க் எடுப்பேன் அப்படி சொல்லிட்டு கேட்டிங்க அப்படின்னா கன்ஃபார்மாக நீங்கள் வந்து பாஸ் ஆயிடுவீங்க. கொஸ்டின் பேப்பருக்கு எல்லா கொஸ்டின்ஸும் அட்டென்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக வந்து பாஸ் பண்ணி விட்டுருவாங்க. மற்றபடி நீங்கள் ஒன்றுமே எழுதுனா மட்டும்தான் வந்து கொஞ்சம் வந்து மார்க் வந்து கம்மியாக போடுவாங்க. மற்றபடி வந்து 11th வந்து மோஸ்ட்லி எல்லா பேரும் வந்து பாஸ் ஆயிடுவீங்க. 12th எந்த நிலை வரும், 12th வந்து எந்த மாதிரி போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அதே மாதிரி தான் 11th எந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணியிருக்காங்களோ கான்செப்ட் அதே மாதிரி தான் 12th வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது மோஸ்ட்லி 12th வந்து எல்லா பேரும் வந்து பாஸ் ஆகிடுவீங்க. பட் போன வருஷத்தை கம்பேர் பண்ணுறதோட இந்த வாட்டி சென்டம் பெர்சன்டேஜ் வந்து ரொம்ப குறையும் அப்படி சொல்லிட்டு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதனால் பயப்படாதீங்க. மோஸ்ட்லி வந்து இப்போ என்ன இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு அப்படின்னா எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வந்து பாஸ் ஆகிருக்காங்க. ஆனால் வந்து சென்டம் எடுக்கிறது தான் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க அப்படி சொல்லிட்டு வந்து கிடச்சிருக்கு. மற்றபடி வந்து உங்களுக்கு ரிசல்ட் அன்னைக்கு உங்களுக்கே தெரியும் நல்லா தான் வந்து திருத்திருக்காங்க. அப்படி மற்றபடி உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் தாராளமாக வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாத்துக்கும் வந்து பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நான் வந்து நம்புறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு மறக்காம வந்து லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து பப்ளிக் எக்ஸாம்ஸ் நியூஸ் முக்கியமாக பேப்பர் கரெக்ஷனோட டே பை டே அப்படி எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் அந்த லைக் பட்டனும் சப்ஸ்கிரைப் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். மறக்காமல் பண்ணிடுங்க.